ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்வியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. வசனம் 4வது அத்தியாயம் 161வது வசனம். மேலும் வட்டி அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்க அதனை அவர்கள் வாங்கி கொண்டிருப்பதாலும் மக்களின் சொத்துக்களை தவறான முறையில் அவர்கள் விழுங்கி கொண்டிருப்பதாலும் முன்பு அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பல தூய்மையான நல்ல பொருள்களை அவர்கள் மீது நாம் தடை செய்து விட்டோம். இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க? வட்டி அவங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அவங்களுடைய சரியத்துல வட்டி என்ன செய்யப்பட்டிருக்கு? தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு யூதர்களுடைய எல்லா பேங்குக்கும் யார் ஓனர்? பெரிய பெரிய பேங்க், வேர்ல்டு பேங்க்ல இருக்கட்டும், IMF இருக்கட்டும், இன்னைக்கு பெரிய பெரிய இந்த JP மோர்கன், ராத்ஸ்டைல்டு, இவங்க எல்லாருமே யாரு? யூதர்கள் தான். கிறிஸ்தவர்களுக்கும் தடை தான் வட்டி, யூதர்களுக்கும் தடை தான். முதல்ல வட்டியை வந்து இவங்க எப்போ ஓபன் பண்ணி விடுறாங்க அப்படின்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதாவது பெரிய லெவல்ல கவர்மெண்ட் அளவுல வட்டி வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, பேங்க் ஆஃப் இங்கிலாந்துன்னு சொல்லி முதல்ல பேங்க் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இது இல்லாம ஈசா நபி காலத்திலேயே அவங்க என்ன பண்ணி இருந்திருக்காங்க? வட்டியை வந்து அவங்க ஹலாலாக்கி வச்சிருந்தது. இது ஈசா நபி காலத்திலேயே இவங்களுடைய போக்கு அது இருந்தது. வட்டினா வெறும் வட்டினா கடன் கொடுத்து கடன் வாங்குறது மட்டும் வட்டி நினைச்சு கூடாது. ஹராமான முறையில அடுத்தவனுடைய பொருள் அபகரிக்கிற இல்ல, இது எல்லாமே வட்டியில தான். புரியுதா? இப்ப நீங்க வந்து டாலருடைய மதிப்புன்னு சொல்லி சொல்றான், இது கடன் எதுவும் கொடுக்கறது இல்ல. என்னங்கிறான்? இந்த பேப்பருக்கு இவ்வளவு வேல்யூ, இந்த பேப்பருக்கு இவ்வளவு வேல்யூங்கிறான். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் இருக்கு. இது எல்லாமே இந்த சூதாட்டம், இந்த சுரண்டுதல் இருக்குல்ல, மக்களுடைய பணம் தவறான முறையில சுரண்டது எல்லாமே வட்டியில வரும். வட்டியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குங்க. 1 2 இல்ல, ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு வட்டிங்கிறது. அதாவது சுருக்கமா சொல்ல போனா அடுத்தவன் உழைப்புல சாப்பிடுறது, இதுக்கு பேர் தான் வட்டி. அடுத்தவன் உழைப்புல கொள்ளையடிச்சு திங்கிறது, இதுக்கு பேர் தான் வட்டி. இன்ஷால்லா வட்டியை பத்தி டீட்டெயிலா நம்ம வேற சந்தர்ப்பங்கள்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பேசுவோம். மொத்தத்துல வட்டி அவங்க சரியத்துல எங்க தடை செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா யாத்திராகமம். இது மூசா நபிக்கு தரப்பட்ட புத்தகம். இது என்ன? இது தௌராத். அதுல வந்து அல்லாஹ் வந்து சொல்றான், உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல் அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். சிறுமைப்பட்டிருக்கிற ஒரு ஆள், ஒரு ஏழை ஒருத்தர், அவர் வந்து உங்ககிட்ட பணம் கடனா வாங்கினா நீங்க என்ன பண்ணக்கூடாது? அவங்க இடத்துல வட்டி வாங்க வேண்டாம். நல்லா தெளிவா சொல்றானா? இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க. கடன் கொடுத்தா அவங்களை என்ன பண்ணி வச்சிருக்காங்க? அடிமைப்படுத்தி வைக்கிறாங்க. இப்ப வட்டி கொடுத்தா, இப்ப கடன் கொடுத்தா கடனை பத்தி மட்டும் தானே இவங்க பேசணும். வேர்ல்டு பேங்க் இருக்கட்டும், வேர்ல்டு IMF உடைய இது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அவங்க வந்து ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நாடு வந்து வெளியில இருந்து பொருள் இறக்குமதி பண்ணணும்னு வச்சுக்கோ, டாலர்ல தான் பண்ண முடியும். நம்ம இந்தியாவுடைய கரன்சில வச்சு நம்ம என்ன வாங்க முடியாது? சவுதி அரேபியா கிட்ட பெட்ரோலும் வாங்க முடியாது. ஏன்னா இந்த நாட்டு பணம் அந்த நாட்டுல செல்லாது, அந்த நாட்டு பணம் இந்த நாட்டுல செல்லாது. அப்போ எல்லா நாட்டிலையும் செல்றதுக்குன்னு ஒரு பணம் இன்னைக்கு இருக்கு. எது? அமெரிக்கன் டாலர். இது யார் முடிவு பண்றா? அமெரிக்கா முடிவு பண்றான். எதனால முடிவு பண்றான்? 2ஆம் உலக போர்ல ஹீரோஷிமா நாகசாகி மேல பாம்பு போட்டு நான் தான் இந்த உலகத்துல சூப்பர் பவர், என்கிட்ட யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு அவனுடைய அந்த ஆதிக்கத்தை அவன் நிலைநிறுத்தி, இதை வச்சு IMF உருவாக்கி, வேர்ல்டு பேங்க் உருவாக்கி, என்னுடைய கரன்சி தான் வேர்ல்டு கரன்சியா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். சரியா? இப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுதான் இப்ப இந்தியா மாதிரியான நாடுகள்ல என்ன பண்ணுது? பிரிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆல்டர்னேட் சிஸ்டம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த உலகம் பூரா இருக்கிற ஒரு பேங்க் சிஸ்டம் இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து நீ அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஃபாரின் வெப்சைட் ஒன்று இருக்கு. அமேசான்ல 2 இருக்கும். ஒன்னு இந்தியன் அமேசான், இன்னொன்னு ஃபாரின் அமேசான். அந்த அமேசான்ல பாத்தீங்கன்னா டாலர்ல தான் நீ பே பண்ணணும். அது ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா டாலர்ல போட்டிருக்கும். அதே மாதிரி அலிபாபான்னு ஒரு வெப்சைட் இருக்கும், சைனீஸ். அதுல நீ சைனாவுடைய பணத்தை கொடுத்து நீ வாங்க முடியாது, இந்தியாவுடைய கரன்சி கொடுத்து வாங்க முடியாது. டாலரை கொடுத்து தான் அதுல இருந்து நீ என்ன பண்ண முடியும்? பொருள் வந்து வாங்க முடியும். அதனால வெளிநாட்டு டிராவல் பண்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? டாலர் கன்வெர்ட் பண்ணி மணி எக்ஸ்சேஞ்சில கொடுத்துட்டு போவாங்க. அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் எது? ஈசா நபி அந்த டேபிள்ல தள்ளி விட்டாங்களே, அந்த டேபிள் தான் இன்னைக்கு வந்து பேங்கா மாறி நிக்குது.
அன்னைக்கு சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருந்தது இன்னைக்கு உலகளாவிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கு. இந்தியாவில வறுமை இருக்குதுன்னா அது காரணம் இந்த வட்டி தான். ஆப்பிரிக்கால வறுமை இருக்குதுன்னா அது காரணம் இந்த சுரண்டல் தான். புரியுதா? இன்னைக்கு உலகம் பூரா இந்த அநியாயம் நிரம்பி இருக்கு. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பசியில சாவறான் அப்படின்னா இந்த பேங்கர்ஸ்கள் இவர்களுடைய காரணம் தான். இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. வெறும் பேங்க், இந்த கோல்டு பாத்தீங்கன்னா டெய்லி ரேட் பிக்ஸ் பண்ணுவான். எவன் பிக்ஸ் பண்ணுவான்? அமெரிக்கன் டாலர் இன்னைக்கு ரேட் ஏறிச்சுன்னா கோல்டு ரேட் ஏற்றி விட்டுரும். டெய்லி வந்து ரேட் வரணுமா இல்ல? லண்டன்ல உட்காந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவானுங்க. 12 மணிக்கு என்னமோ ஒரு கணக்கு இருக்கு. மத்தியானம் 12 மணிக்கு அங்க லண்டன்ல டெய்லி ரேட் அனௌன்ஸ் பண்ணுவானுங்க. திடீர்னு தங்கம் விலை 100 ரூபாய் ஏறியது கிராமுக்கு. எப்படா ஏறிச்சு தெரியாது. ஏன் தெரியுமா ஏறி இருக்கும்? டாலர் ரேட். அவனுடைய காசு மதிப்புக்கு பொறுத்த வரைக்கும் தங்கம் ரேட் ஏறவே ஏறாது. அவனுக்கு வந்து ஸ்டாண்டர்டா வச்சுட்டே இருப்பான். அப்ப தங்கம் ஏற டாலரும் ஏத்திட்டே இருப்பான். இந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான் இன்னைக்கு உலக நாடுகள்ல பெரும்பகுதி நாடுகள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36 நாடுகள். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி தான் பிரிக்ஸ் மாநாடு நடந்தது. அதுல வந்து அவங்க ஒரு பேங்கிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ இதெல்லாம் நிறைய விஷயம் வச்சுக்கோ. அந்த பேங்கிங் சிஸ்டத்துடைய விஷயம்லாம் நிறைய. அது இறுதி நூற்றாண்டு சப்ஜெக்ட்ல ஷைத்தானின் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல நான் வந்து தனியா ஒரு இது பேசியிருப்பேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா கொஞ்சம் தெரியும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? தௌராத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கா, கடன் வாங்கக்கூடாது. என்ன இருக்கு? உங்களுக்குள் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்தால் அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். இப்படி இருக்குல்ல. இதுக்கு அவங்க என்ன ஐடியா பண்ணாங்க? எங்களுக்குள்னா மீனிங் என்ன? ஒரு யூதன் இன்னொரு யூதனுக்கு கொடுத்தாதான் வட்டி வாங்கக்கூடாது. இந்த அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதர்களுக்குள் அப்படின்னு. அப்ப உதாரணத்துக்கு புகாரி முஸ்லீம்ல எல்லாம் ஹதீஸ்கள் வரும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய பொருளை திருடக்கூடாது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய உயிரை வந்து எடுக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை வந்து ஏமாத்தக்கூடாது. இப்படி எல்லாம் இருக்கும். அப்ப முஸ்லீம் அல்லாதவன் எல்லாம் ஏமாத்தலாம், முஸ்லீம் அல்லாதவனை திருடலாம், முஸ்லீம் அல்லாதவனை கொலை செய்யலாம். இப்படியா மீனிங்க? கிடையாது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஊர்ல இருந்தவங்க எல்லாரும் முஸ்லீம். அதனால ரசூலா என்ன பேசுனாங்க? நீங்க முஸ்லீம் இப்படி பண்ணாதீங்கன்னு. புரியுதா? அப்ப இந்த இடத்துல வந்து அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு அவங்க ஆலிம்களுக்கு நல்லா புரியும். ஆனா அவங்க என்ன எடுக்கிறாங்க? நாங்க வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். நாங்க வந்து யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நாங்கெல்லாம் வந்து யாரு? அல்லாஹ்வுடைய பிள்ளைகள். எங்களுக்கு வந்து தனி ஸ்டேட்டஸ் இருக்கு. இது சாதா மக்களுக்கு இது பொருந்தாது. அல்லாஹ் எந்த அளவுக்கு அது சொல்றான்னா, இந்த வட்டி விஷயத்துல எந்த அளவுக்கு அது வட்டி வருதுன்னு பாரு. பிறருடைய வஸ்திரத்தை, அதாவது அவங்க போட்டிருக்கிற அந்த சால்வைய ஈடாக வாங்கினால், ஒரு கடன் கொடுத்து அதுக்கு பதிலா நீ அந்த பெட்ஷீட் அவன்கிட்ட இருந்து வாங்கியிருந்தீங்கன்னா பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயா. சாயந்தரம் ஆச்சுன்னா அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. ஏன்னா நைட்டு குளிரும், அவன் போத்தி தூங்கணும். மறுபடியும் காலையில் வாங்கிட்டு வந்துரு. அல்லாஹ் சொல்றான், அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகின்ற வஸ்திரம். வேறு எதனாலே போர்த்தி படுத்துக் கொள்ளுவான். அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? போர்வை அவனுக்கு சாயந்தரம் கடனா வாங்கியிருந்தாலும் அவன் பணம் திருப்பி வர வரைக்கும் நீ போர்வை வச்சுக்காத. சாயந்தரம் ஆச்சுன்னா கொடுத்துரு, யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவன் காலையில் கொடுத்துட்டோம். இது மாதிரி பண்ணிக்கோ. இல்ல இதுக்கு எதிராக அவன் முறையிட்டா அப்படின்னா நான் அவனுக்கு செவி கொடுப்பேன், நான் அவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வேங்கிறான். இப்ப இந்த சின்ன விஷயத்த கூட அல்லாஹ் வந்து சகிச்சுக்க மாட்டேங்கிறான். அப்போ இவங்க எவ்வளவு பெரிய சுரண்டல்கள் இன்னைக்கு உலகத்துல வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போய் எவ்வளவு பெரிய அநியாயங்கள் இவங்க பண்ணுவாங்க. கேட்டா என்ன பண்ணுங்க? நாங்க ஜனநாயகத்தை நிலைநாட்டுறோம் பண்ணுங்க. ஜனநாயகம் இருக்கக்கூடிய நாடுகள்ல இவங்களுக்கு தேவைன்னா மன்னராட்சியை நிலைநிறுத்துவாங்க. மன்னராட்சி இருக்கிற நாட்டுல இவனுங்களுக்கு தேவைன்னா ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவாங்க. ஈரான்ல ஒரு மன்னர் இருந்தான். அவன் இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். அந்த மன்னருக்கு இவனுக்கு வக்காலத்து வாங்கினாங்க. அங்க வந்து என்ன நடந்துச்சு? ஈரான்ல அங்க ஒரு புரட்சி ஏற்பட்டு ஜனநாயகம் வந்து அங்க வந்தது. அதை வந்து இவங்க என்ன பண்றானுங்க? எதிர்க்கிறானுங்க. இன்னி வரைக்கும் ஈரானை எதிர்க்கிறானுங்க. அதே சவுதி அரேபியாவை நீங்க என்ன பண்றானுங்க? மன்னராட்சி இருக்கு, சப்போர்ட் பண்றாங்க. மன்னராட்சி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இவனுங்களுக்கு நியாயம் தர்மங்கிறதே கிடையாது. அநியாயம் பிடிச்சவங்க. இதனாலதான் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு எதிராக உலகமே திரும்பி நிக்குது. அல்லாஹ் என்னங்கிறான்? இது மாதிரி நீங்க பண்றதுனால உங்களுடைய ஷரியத்தை நான் ரொம்ப ஹார்ட் ஆக்கிட்டேன். ஏன்னா இவங்களுக்கு, அதாவது அல்லாஹ் வந்து நமக்கு அனுமதிச்ச ஹலாலான பொருட்கள் ரொம்ப ஜாஸ்தி, அவங்களுக்கு ஹலாலான பொருட்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க வந்து என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு அல்லாஹ் முடிவு பண்றேன். அந்த காசுல கூத்தடிக்கிறது தானே, கூத்தடிக்கிறது கம்மி பண்றேன். அல்லாஹ் என்ன சொல்றேன்? நகம் இருக்கிற ஒவ்வொன்றும் தடை. நகம் எதுக்கு இருக்கு? கோழிக்கு இருக்கு, இந்த பறவைகள் இருக்கு, காடை கௌதாரி, இதுக்கு எல்லாத்துக்கும் நகை இருக்கு. அப்ப நகை இருக்கிறது சாப்பிடக்கூடாது. ஆட்டுக்கு நகம் கிடையாது, பாதம் தான் இருக்கும், நகம் இருக்காது, தனியா இந்த குழம்பு தான் இருக்கும். மாட்டுக்கு இப்படிதான் இருக்கும், அது சாப்பிடலாம். ஆடு மாடு ஒட்டகம் சாப்பிடலாம், அதுக்கெல்லாம் நகம் கிடையாது. அதே மாதிரி அதுல எல்லாம் என்ன பண்ணிட்டான்? கொழுப்பு தடை. கொழுப்பு போட்டாதான் பிரியாணி அந்த குழம்பு டேஸ்ட் வரும். அதுதான் ஆயிலுடைய வேலை வந்து அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தது. அப்ப அந்த இடத்துல வந்து அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அதை ஹராமாக்கிட்டான். மேலும் அவர்களில் நிராகரிப்பாளர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம். அல்லாஹ் சொல்றான், உலகில் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு உலகத்திலையும் அல்லாஹ் வேதனை தரப்போறான். மறுமையிலும் அவங்களுக்கு என்ன பரப்புறான்? அல்லாஹ் வேதனை தரப்போறான். இப்ப அவங்க கொஞ்ச நாள் மட்டும் வரலாற்றுல எடுத்தீங்கன்னா, ஜெருசலத்துடைய வரலாறு எடுத்தீங்கன்னா, பனி இஸ்ராயேலுடைய வரலாறு எடுத்தீங்கன்னா, இவங்க நல்லா இருந்த காலகட்டம் ரொம்ப கம்மி. இவங்க அடி வாங்கின காலகட்டம் தான் வரலாற்றுல ரொம்ப ஜாஸ்தி.
ஃபிரௌன் விட 400 வருஷம் அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க, மூசா நபி வெளியே கூட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பீரியட் தான். மூசா நபியில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமும் கொஞ்சம் அடி வாங்கி உத வாங்கி எல்லாம் இது பண்ணி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சது. அதுக்கப்புறம் வெறும் 100 வருஷம் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அடி விட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உசைர் நபி காலத்துல இருந்து ஈசா நபி காலம் வரைக்கும் கொஞ்சம் அடி இல்லாம இருந்தாங்க. ஈசா நபி காலத்துக்கு அப்புறம் 2000 வருஷமா அடிதான். எங்க பார்த்தாலும் அடிதான், எவன் பார்த்தாலும் அடிதான். கிறிஸ்தவர்கள் இவங்களை துரத்தி துரத்தி வேட்டையாடினாங்க. கடைசியா ஹிட்லர் வரைக்கும் இவங்களுக்கு என்ன கிடைச்சது? மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் அல்லாஹ்வால் இவர்களுக்கு தரப்பட்டது. இப்போ தஜ்ஜாலுடைய சப்போர்ட் மூலமாவும் அமெரிக்காவுடைய சப்போர்ட் மூலமாவும் இன்னைக்கு வந்து அவங்க ஆட்டம் போடுறாங்க. மிகப்பெரிய, அதாவது இது உச்சகட்ட அழிவு. இப்ப வரக்கூடிய அழிவு அவங்களுக்கு எப்படிப்பட்டது இருக்கும்? ஃபைனல் அழிவா இருக்கு. நீ வந்து பாக்குற உலகமே இன்னைக்கு என்னவா இருக்கு? இஸ்ரேல வெறுத்து இருக்கு. இந்த மனசாட்சி இல்லாத அந்த மதவெறி பிடிச்ச சில பேர் இருக்கான். அவன் மட்டும்தான் முஸ்லீம் மேல வெறியா இருக்கான்ல. அந்த மாதிரி சில ஹார்ட் கோர் இஸ்லாமிய வெறுப்பு வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் இப்ப என்ன பண்றாங்க? இஸ்ரேல வந்து ஆதரிக்கிறாங்க. லைட்டா மனசாட்சி இருக்கிற கூட ஒரு சாதாரண இந்து சகோதரர்கள், அவங்க RSSல இருந்தாலும் சரி, பிஜேபியில இருந்தாலும் சரி, இஸ்ரேல் பண்றது அநியாயம் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்றாங்க. அங்க மனசாட்சியே இல்லாம சிலது இருக்கும்ல, அந்த மாதிரியான குரூப் மட்டும் இப்ப என்ன பண்ணுது? இஸ்ரேல் பண்றது கரெக்ட்னு சொல்லு. சின்ன சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா உள்ள இருக்காங்க. ஒரு பூகம்பம் வந்து பில்டிங் உள்ள குழந்தைகள் மாற்றுறதுங்கிறது இயற்கை. அது வந்து புரிஞ்சுக்க முடியும், அது யார் கையிலும் இல்ல, தடுக்க முடியாது. ஆனா ஸ்கூல்ல மிசைல் போடுறான், அகதிகள் முகாம்ல போடுறான், டெய்லி 100, 50 செத்துட்டே இருக்காங்க, அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். மனசாட்சியே கிடையாது. கேட்டா என்னங்கிறான்? புனித பூமி எங்களுக்கு தேவை, நாங்க கடவுளுடைய சேவகர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பெயர்ல இவங்க என்ன பண்றாங்க? அப்பாவி மக்களை கொல்றாங்க. அப்ப அது அல்லாஹ் சொல்றான், ஆனால் அவர்களில் அறிவுத்திறன் மிக்கவர்கள் மற்றும் இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் மீதும் உமக்கு முன்னர் இறக்கி அருளப்பட்ட அறிவுரைகளையும் நம்புகிறார்கள். இவ்வாறு நம்பிக்கை கொண்டு தொழுகையையும் ஜகாத்தையும் முறையாக பேணுபவர்கள், மேலும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்புபவர்கள் ஆகியோருக்கு அதிவிரைவில் மகத்தான கூலியை நாம் வழங்குவோம். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? 2 கேட்டகரி மக்கள் இருக்காங்க, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? சில அதே மாதிரி யூதர்கள் அப்படின்னா மொத்தமாவே அவங்க கெட்டவங்க கிடையாது. நல்ல யூதர்கள் இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் நிறைய யூடியூப்ல பார்க்க முடியும். நாம தொழுகிற அதே தொழுகையை அவங்க தொழுவாங்க. ருக்கு இருக்கும், சஜதா இருக்கும், அத்தஹியாத் இருக்கும், எல்லாமே இருக்கும். யூதர்கள் தொழுவது நீ பாத்திருக்கியா? யூடியூப்ல அடிச்சுப்பாரு. யூதர்களுடைய தொழுகை முறையை பார்த்துக்கணும். தொழுகிற யூதர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய செயல்களை கண்டிக்கக்கூடிய யூதர்கள் இஸ்ரேலுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்க. அமெரிக்கால இருக்கிறாங்க. என்ன இன்னும் பிரான்ஸ், ஜெர்மனி இந்த மாதிரியான நிறைய மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடிய யூதர்கள் வந்து அதை வெறுக்கவங்க இருக்காங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க உம்மீதும் உமக்கு முன்னரும் இறக்கி அருளப்பட்ட அறிவுரைகளை நம்புகிறார்கள். அப்ப அந்த மாதிரி நியூட்ரலா இருக்கக்கூடிய யூதர்கள் இருக்காங்க இல்லையா, நல்ல யூதர்கள், அவங்க குர்ஆனை படிச்சாங்கன்னா அவங்க ஏத்துக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படி இருந்தாங்க, நிறைய யூதர்கள் இருந்தாங்க. அப்துல்லா இப்னு சலாம்ங்கிறவரு ரொம்ப பிரபலமான ஒரு யூதர். அவர் ரசூல்லாவை மதீனாவுக்கு வந்த உடனே சில கேள்விகள் கேட்ட உடனே டக்குன்ட்டு அவர் என்ன பண்ணுவார்? கன்வின்ஸ் ஆகி இஸ்லாத்தை அவர் ஏத்துக்கிறார். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, யாரு வந்து பைபிளையே ஒழுங்கா ஃபாலோ பண்ணலையோ, யாரு தௌராத்தையே ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம வட்டி வாங்கிட்டு, அப்ப இவங்களுடைய மதம் என்ன? எந்த மதமும் கிடையாது, வெறும் லேபிள் தான் இவங்களுக்கு. புரியுதா? அவங்களுடைய மதம் என்ன தெரியுமா? லாபம். லாபம் தான் அவங்களுடைய மதம். எதுல லாபமா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சில சமயம் முன்னோர்களை ஃபாலோ பண்றதுல உங்களுக்கு லாபம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவானுங்க? நாங்க முன்னோர்களை ஃபாலோ பண்றோம். சில சமயம் மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, அதுல லாபம் இருக்கும். சில சமயம் அதை சொல்லுவானுங்க. சில சமயம் என்ன பண்ணுவானுங்க? எங்களுக்கு சரியா படுது, நான் ஃபாலோ பண்ணிட்டு போறேன், மன வச்சே ஃபாலோ பண்ணுவான். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருப்பான். இதே மாதிரிதான் நாமளும். இந்த முஸ்லிம்களும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, அல்லாவுடைய வேதத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டான். பன்னிக்கறி சாப்பிடுறான், அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கான், நான் சாப்பிட மாட்டேன். சரி வட்டி வாங்குவான், ஏன்னா இது என்னன்னா அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கான் அப்படிமா. என்ன பண்றது? என் பிசினஸ் டெவலப் பண்ணும், நீ தரியா அப்படிமா. அப்ப எதுக்கு நீ அல்லாஹ் ஃபாலோ பண்றன்னு நீ காமிச்சிக்கிற? ஒண்ணு ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா பண்ணாம. அப்போ அல்லாஹ் வந்து எப்பயுமே புரிஞ்சுக்கணும், புரியுதா? வேதத்துல ஒரு பகுதியை எடுத்து இன்னொரு பகுதியை ஃபாலோ பண்றது அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். இதனால அல்லாஹ்விடத்துல மிக கடுமையான வேதனை நாம அனுபவிக்க நேரிடும். சரியா? இப்ப அல்லாஹ் சொல்றான், யாரு தூய்மையான உள்ளத்தோட சின்சியாரிட்டியா இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறீன்னு வச்சுக்கோ, நீ ஒரு தவறான கொள்கையை பின்பற்றிட்டு இருந்தாலும் சரி, ஆனா சின்சியாரிட்டியோட இருக்கிற, இஸ்லாம்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு தப்பான விஷயம் நீ செய்யற, ஆனா சின்சியாரிட்டி அல்லாஹ்க்காக தான் நீ செய்யற, அப்படிங்கிற பட்சத்துல வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்துல அல்லாஹ் உன்னை என்ன பண்ணிடுவான்? காப்பாத்தி. அது மாதிரிதான் நம்ம எல்லாம் ஒரு கட்டத்துல என்ன இருந்தோம்? தர்காவுக்கு போறவங்களா இருந்தோம், எல்லா தவறான விஷயங்களும் செய்யறவங்களா இருந்தோம். அல்லாஹ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணான்? அல்லாஹ் ஆனா அந்த விஷயம்லாம் சரின்னு நினைச்சிட்டு செஞ்சுட்டு இருந்தோம், அது லாபம்னு நினைச்சு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கல. அதுக்கப்புறம் அது தவறுன்னு நினைக்கும் போது அதை விடும்போது நமக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஏன்னா அது செஞ்சதும் அல்லாஹ்வுக்காக தான் செஞ்சோம், அது விடுறதும் அல்லாஹ்வுக்காக தான் போது எதுவுமே நமக்கு கஷ்டம் கிடையாது. ஆனா நம்ம கம்ஃபர்ட்டுக்காக, நம்மளுடைய சௌரியத்துக்காக செய்யும் போது அதை விட முடியும்.
புரியுதா? பெருமைக்கு நீ கந்தூரி நடத்துறேன்னு வச்சுக்கோ, உன் வீட்டுல வந்து 100 பேருக்கு ஆக்கி போடுற, அந்த அன்னைக்கு உனக்கு பயங்கரமான மரியாதை கிடைக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த பெருமையை நீ இழக்க விட மாட்டேன். திடீர்னு என்ன இந்த வருஷம் இல்லையா அப்படின்னா, இல்லைங்க போன வருஷம் வரைக்கும் எனக்கு அறிவு இல்லாம இருந்துச்சு, இந்த வருஷம் அல்ல எனக்கு தெளிவை கொடுத்துட்டான், நான் முட்டாள்தனமா அந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தேன், இன்னில இருந்து அதை விட போறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு அந்த கெத்து முக்கியம். புரியுதா? அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு இதுலயும் போய் நம்ம என்ன ஆயிடக்கூடாது, மாட்டிக்க கூடாது. எப்பவுமே அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சின்சியாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ சின்சியரா இருந்த அப்படின்னா அல்லாஹ் உன்னை காப்பாத்திடும். நபிய நூஹுக்கும் அவருக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் நாம் வஹி அறிவித்தது போல் நிச்சயமாக உமக்கும் நாம் வஹி அறிவித்துள்ளோம். இந்த இடத்துல அல்லாஹ் ரசூல்லாவை பத்தி யூதர்கள்ட்ட சொல்றான். என்ன சொல்றான்? இவர் என்னமோ புதுசா ஒரு நபி வந்த மாதிரி நீங்க எல்லாம் பில்டப் கொடுக்குறீங்க, இவர் சொல்றது நாங்க ஏன் கேட்கணும், இவர் அரபுகள்ல இருந்து வந்திருக்கிறாரு, இப்படி எல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க. அல்லாஹ் சொல்றான், நூஹுல இருந்து நான் நபிமார்களை அனுப்பிட்டு இருக்கேன். எவ்வளவு நீண்ட ஒரு சங்கிலி. இந்த நபிமார்கள் பூமிக்கு வர்றது ஒன்னும் புதுசு கிடையாது, அது யூதர்களுக்கு ஒன்னும் புதுசு கிடையாது. அதனால இவ்வளவு பேருக்கு நான் ஆல்ரெடி செய்தி அறிவிச்சிருக்கேன். அப்போ இந்த செய்தி உங்களுக்கு ஏன் புதுசா தெரியுது? அல்லாஹ் கேட்கறான். நூஹுக்கும் அவருக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் நாம் வஹி அறிவித்தது போல் நிச்சயமாக உமக்கும் நாம் வஹி அறிவித்துள்ளோம். அதனாலதான் என்ன பண்ணாங்க, இந்த உண்மையிலே சின்சியரா அல்லாஹ்வை நம்பிட்டு இருந்தாங்கல்ல, இந்த வரகா பின் நௌஃபல்ங்கிறவங்க, ஃபர்ஸ்ட் அந்த வஹி வந்த உடனே அவங்க பயந்து போய் கதீஜாரலியன்னு கூப்பிட்டு போறாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுக்கே அவங்களுக்கு தெரியாது அவர் இறை தூதர்ன்ட்டு. இந்த வரகா என்ன சொல்றாரு, அலி போய் கூட்டிட்டு போவா தெரியுமா? உமர் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கடைசி சீன்ல வரும். அலி ஒருத்தரோட வயசானவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அந்த வயசானவர் சொல்லுவாரு, இது வந்து மூசாவுக்கு அருளப்பட்ட வேதம் மாதிரி இருக்கு, மூசாவிடம் வந்த வானவர் வந்த மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி அவங்களுக்கு புரிஞ்சது? ஏன்னா அவங்க நேர்மையா இருந்தாங்க, அவங்களுக்கு புரிஞ்சது. அதே மாதிரி ஒரு பாதிரி வந்து அவர் சொல்றாருல, ரசூலுல்லாஹ் குழந்தையா இருக்கும் போது நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இயேசு பேசுற மாதிரி இருக்கு, நீங்க பேசுற பேச்செல்லாம் பார்த்தா இயேசு பேசுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போய் குர்ஆன்ல மரியம் சூரா ஓதி ஜாஃபர் அலைஹிஸ்ஸலாம் காட்டும் போது அவர் அப்படியே அழுவார் பாத்தீங்கன்னா. அப்ப அதுதான் அல்லாஹ் சொல்றான், இது யாருக்குமே டவுட் வராது. ஆனா இவனுங்க யாருங்க திருட்டு பசங்க. அந்த உமர் சீரிஸ்ல வரும், பேரிச்சம்பழத்தை இவங்க கொடுத்துட்டு மேல ஈரமான காஞ்ச பேரிச்சம்பழத்தை வச்சுட்டு உள்ள அழுகி போன பேரிச்சம்பழத்தை வச்சு அவன் ஏமாத்துவான். அதாவது இவங்களுடைய வேலையை ஃப்ராடு பண்றதுன்னு ஆயிடுச்சு. அப்ப அதனால இவங்களுக்கு என்ன தெரியுது, நல்லா தெரியுது நபின்ட்டு. ஆனா வந்தா நேர்மையா நடத்த சொல்லுவாரு, பண்ற அநியாயத்தெல்லாம் நிறுத்த சொல்லுவாரு. அதனால லாபம் பாதிக்கப்படுமே. அதனால இவங்க என்ன பண்றாங்க, இவர் நபியே இல்லைன்னு நிராகரிக்கிறாங்க. அதுதான் எல்லாம் கிளியர் பண்றான். ஏப்பா இவர் என்ன புதுசா, ஏற்கனவே இருக்கிற நபிமார்கள் மாதிரி தானே இவரும். மேலும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோருக்கும் மற்றும் யாக்கூபின் வழித்தோன்றல்களுக்கும் ஈசா, அய்யூப், யூனுஸ், ஹாரூன் மற்றும் சுலைமான் ஆகியோருக்கும் நாம் வஹி அறிவித்து இருக்கின்றோம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த நபிமார்கள் எல்லாம் பனி இஸ்ராயல்கள்ல வந்தவங்க, இவங்க எல்லாருக்கும் நான் வஹி அறிவிச்சிருக்கேன். புரியுதா? அப்ப இதுல என்ன உங்களுக்கு ஆச்சரியம் இருக்கு? தாவூதுக்கும் ஜபூரை வழங்கினோம். உங்களுக்கு என்ன ஆச்சரியம் இருக்கு? நீங்க பைபிள்ல ஒரு 4 உபதேசம் எடுங்க, குர்ஆனுடைய உபதேசம் எடுங்க, அப்படியே மேட்ச் ஆகும். அதுல எதுவுமே கன்ஃபியூஷன் இருக்காது. பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல நிறைய நபிமார்களுடைய வேதங்கள் இருக்கு. புரியுதா? இப்ப இந்த சொன்ன இந்த இறை தூதர்கள் இவங்க எல்லாருடைய ஒவ்வொரு தொகுப்பும் பழைய ஏற்பாட்டுல என்ன இருக்கும், நிறைய இருக்கும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேதங்களை படிச்சேன்னா குர்ஆனை படிக்கிற மாதிரியே இருக்கும். அது உதாரணத்துக்கு சொல்ல போனா எசாயாங்கிற ஒரு புக்கு, எரேமியான்னு ஒரு புக்கு, எசக்கியல்னு ஒரு புக்கு, இது எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும் பகுதி கலப்படம் இல்லாம அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அப்படியே இருக்கும். அதை படிக்கும் போது நமக்கே பாத்தீங்கன்னா சிலர். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல ஈசா நபியோடைய பயான்கள் இருக்கு பாரு, அது கேட்டா அப்படியே நமக்கு புல்லரிக்கும். அது ரசூல்லா நின்னு பேசினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அப்போ இது ரசூல்லா கொண்டு வந்த செய்திகள், அந்த செய்திகளை உண்மைப்படுத்தக்கூடியவர். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்ங்கிறவன் உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான். பைபிள்லயும் அதான் இருக்கு, இங்கேயும் அதான் இருக்கு. மனிதர்களை சீர்படுத்த, மனிதர்களுக்கு வழிகாட்ட அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறை தூதர்களை அனுப்புவான். அது பைபிள்லயும் இருக்கு, குர்ஆன்லயும் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்படி வரக்கூடிய இறை தூதர்கள் வேதங்களை கொண்டு வருவார்கள், அந்த வேதங்களை விட்டு செல்வார்கள். அந்த நபிமார்களுக்கு பிறகு அந்த வேதங்களை வைத்து மக்கள் வாழ்ந்து வருவார்கள். இது குர்ஆன்லயும் இருக்கு, பைபிள் இருக்கு. என்ன புதுசு இங்க இருக்கு? எல்லாமே ஒண்ணுதானே. அப்ப அதான் அல்லாஹ் சொல்றான், மேலும் முன்னரே உம்மிடம் நாம் எந்த இறை தூதர்கள் பற்றி எடுத்துரைத்துள்ளோமோ அந்த இறை தூதர்களுக்கும் உம்மிடம் எடுத்துரைக்கப்படாத இறை தூதர்களுக்கும் வஹி அறிவித்திருக்கின்றோம். அல்லாஹ் மூசாவிடம் நேரடியாக பேசியும் இருக்கின்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இப்போ ஒரு லிஸ்ட் போட்டேன்ல, இந்த இறை தூதர்களுக்கும் நான் வஹி அனுப்பியிருக்கேன். இந்த லிஸ்ட்ல இல்லாத ஏராளமான நபி தூதர்கள், இறை தூதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நான் வஹி அனுப்பியிருக்கேன். அதிலும் குறிப்பா மூசாட்ட நான் நேரடியா பேசியிருக்கேன். மூசா நபி கிட்ட அல்லாஹ் பேசியதை பைபிள் சொல்லுது, குர்ஆனும் சொல்லுது. அப்புறம் உங்களுக்கு நம்பாம இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? குர்ஆன் மாற்றமா பேசிச்சுன்னா நீங்க சொல்லலாம், அது உண்மையில படுத்துது.
குர்ஆன் எதுக்கு மாற்றமா பேசுது? எதையெல்லாம் நீங்க குளறுபடி பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை மாற்றப்படுது. சில இடங்கள்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சில நபிமார்களுக்கு இந்த நபி வந்து இப்படி தப்பா நடந்தாரு. உதாரணத்துக்கு அய்யூப் நபியை பத்தி குர்ஆன் சொல்லுது, அவருக்கு ஒரு கடுமையான நோய் இருந்தது. அந்த நோய் வந்து அவர் வந்து பொறுமையை மேற்கொண்டாரு, அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாரு. பல வருஷங்கள் அந்த நோய் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அல்லாஹ் அவரை சோதிச்சு, ஒரு கட்டத்துல அல்லாஹ் அவருக்கு வந்து குணப்படுத்தினான் இருக்கு. ஆனா பைபிள் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, அய்யூப் நபி டெய்லி புலம்புன மாதிரியும், அல்லாஹ் மேல ரொம்ப கோபமா இருந்த மாதிரியும், அதிருப்தியா இருந்த மாதிரியும் இவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஒரு இறை தூதர் இப்படி இருப்பாரா? இது நமக்கு பைபிள் படிக்கும் போதே தெரிஞ்சிடும், எது அல்லாஹ்வுடைய வார்த்தை, எது இவங்களா எழுதியிருக்க முடியுங்கிறத நம்மளால அப்பட்டமா புரிஞ்சுக்க முடியும். அப்போ பைபிள்ல எந்த விஷயங்கள்லாம் தவறா இருக்கோ அது குர்ஆன் வந்து கரெக்ட் பண்ணும். அய்யூப் நபியை பத்தி சரியான விவரங்கள் என்ன இருக்கோ அங்க பேசப்படும். இப்போ மூசா நபிகிட்ட அல்லாஹ் பேசினது பைபிள்லயும் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விடுதலை பயணம் 33வது அதிகாரம் 11வது வசனத்துல இருக்கு. ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் மோசேயிடம் பேசுவார். பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார். இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டு அகலாமல் இருப்பார். அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்றாரு, இங்க இதுல விடுதலை பயணம்ல இங்க என்ன இருக்கு, மோசே அல்லாஹ்விடம் பேசியிருக்கு, ஆண்டவர் மோசேவிடம் பேசுவார். அப்ப மோசே என்ன பண்ணுவார், அதுக்கப்புறம் பாளையத்துக்கு வருவார். பாளையம்னா ஊருக்கு வருவார். இளைஞனும் நூனின் மகனுமான யூஷா பின் நூன், இவர் இருப்பார். இவரும் ஒரு இறை தூதர் தான். மூசா நபிக்கு அப்புறம் இவர் இருப்பார். இது புகாரில இவரை பற்றிய செய்தி வரும். ஒரு போருக்கு இவர் போவாரு. அந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிரும், சூரியன் மறைய ஆரம்பிக்கும். ஆனா அது வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இருட்டாயிருச்சுன்னா போரை நிறுத்தணும். அடுத்த நாள் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க, இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அடுத்த நாள் அவங்க போர்ஸ் இன்னும் அதிகப்படுத்திக்குவாங்க. அப்ப போர் இழுத்துடக்கூடாது, முடிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் துவா செய்வார், யா அல்லாஹ் சூரியனை நிறுத்தி வை, இரவு ஆகுது கொஞ்சம் நிறுத்தி வை, போர் முடிகிற வரைக்கும். அப்ப அந்த சண்டை முடிகிற வரைக்கும் அந்த சூரியன் அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் தான் சூரியன் மறையும். சோ இவர் வந்து வருவார். பைபிள் எதுல வராரு, ஹதீஸ்ல வராரு. அப்ப இங்கேயும் அவருடைய பேர் கரெக்டா இருக்கு, யூஷா பின் நூன் அப்படிங்கிற இந்த நபி வந்து அதுலயும் வராரு. அப்போ இந்த மாதிரி அப்ப அந்த 10 கட்டளைகள் இருக்கு பாரு. ஆனா இவங்க கேட்கறது என்ன ஆச்சரியமா என்ன கேட்கறாங்க, எழுதி கொடுங்கன்னு கேட்கறாங்க. அதுதான் அல்லாஹ் இங்க என்ன கிளியர் பண்றான், எங்கப்பா எழுதி கொடுங்கிற, பேசுறதுன்னு தானே என்னுடைய வழிமுறை. இவங்க என்ன கேட்டாங்க ஆரம்பத்துல, நேற்று பார்த்தோம்னா எழுதி மூசா நபிக்கு எழுதி கொடுத்த மாதிரி எழுதி இருக்கணும், அதுல வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு எங்களுக்கு இறங்கணும், அதுல வந்து முகமது அல்லாஹ்வுடைய ரசூல்னு எழுதி இருக்கணுங்கிறேன். இப்ப அல்லாஹ் என்னங்கிறான், நபிமார்கள்ட்ட நான் பேசுற மெத்தடு அது கிடையாது, அது ரெகுலர் கிடையாது. ரெகுலரா நான் எப்படி பேசுவேன், சவுண்டு தான் பேசுவேன். நான் பேசுவேன், அவங்க கேட்டு வந்து சொல்லுவாங்க. எழுதி கொடுத்தது கூட மூசா கிட்ட சில விஷயங்கள் தான், அந்த 10 கட்டளைகள் தான். மீதி எல்லாம் என்ன, மூசா நபிக்கு அல்லாஹ் சொன்னதுதான். அவர் போய் தூர் சீனா மலையில அல்லாஹ் இடத்துல கேட்டுட்டு வந்து அந்த செய்திகளை சொல்லுவாரு, அதுதான் வேதமாக எழுதப்படும். அப்ப அந்த அடிப்படையில ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதி கொடுப்பதுங்கிறது அல்லாஹ்வுடைய ரெகுலர் வழக்கம் கிடையாது. இது புதுசும் கிடையாது, இது அவங்களுக்கு நல்லாவும் தெரியும். ஆனா திமுருக்குன்னு இவங்க என்ன பண்றாங்க, எழுதி எங்களுக்கு தரணும், இவர் அல்லாஹ்வுடைய ரசூல்னு எழுதி இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. இவங்களுக்கு மூசா நபிக்கு அல்லாஹ் 10 கட்டளைகள் கொடுத்தாங்கல்ல, அதே 10 கட்டளைகள் பனி இஸ்ராயீல்ல 17வது அத்தியாயத்துல 22 இருந்து 38 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 10 கட்டளைகள் அப்பயே இருக்கும். ஆனா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, நம்ப மாட்டாங்க. அப்ப அதே தானே அந்த 10 கட்டளை தானே இங்க இருக்கு, ஃபாலோ பண்ணுது. அப்பவே தெரிய வேண்டாமா, இது அல்லாஹ் தானே பேசுறான். எந்த புக்கு மூசாவுக்கு யார் இறக்குனானோ அதே அல்லாஹ் தானே இங்க இறக்கி இருக்காங்கிறதுல இருந்து புரிய முடியலையா?